நகரத்தின் இரைச்சலிலிருந்து தப்பித்து கவினும் அவனது தங்கை நிலாவும் மாமா செல்வத்துடன் கிராமத்திற்கு வந்தடைந்தனர். அவர்கள் ஒரு பழைய கல்பாலத்தை கடந்தபோது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு பெரிய குளம் விரிந்து கிடந்தது. குளத்தின் கரையில் 3 பிரம்மாண்டமான நாவல் மரங்கள் நின்று கொண்டிருந்தன. அந்த மரங்களின் நிழலில் ஒரு சிறிய விநாயகர் கோயில் அமைதியாக காட்சியளித்தது. இந்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று செல்வம் மாமா சொல்ல தொடங்கினார். ஊரில் மழை பெய்யாமல் போனால் மக்கள் ஒன்று கூடி இந்த தெய்வத்திற்கு 1000 தேங்காய்களை உடைத்து வழிபாடு செய்வார்களாம். அந்த வரலாற்றை கேட்கும்போது நிலா ஆச்சரியத்தில் கண்களை விரித்து பார்த்தாள். கோயிலை சுற்றி இருந்த அமைதி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மறுநாள் அதிகாலை கவினும் நிலாவும் மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றனர். விடியற்காலையின் மென்மையான ஒளியில் ஊரில் உள்ள பசுக்கள் அனைத்தும் மேய்ச்சலுக்கு செல்வதற்காக ஓரிடத்தில் கூடி நின்றன. அவற்றின் கழுத்தில் இருந்த மணிகள் டிங் டிங் என்று மெல்லிய ஓசை எழுப்பியது அந்த அமைதியான காலை பொழுதை இசையால் நிரப்பியது. அன்று மாட்டுப் பொங்கல். மாடுகளை குளிப்பாட்ட செல்வம் மாமா அவற்றை குளத்திற்கு அழைத்து சென்றார். கவினும் உற்சாகமாக மாமாவுடன் சேர்ந்து கொண்டான். குளத்து நீரில் இறங்கி ஒரு பெரிய வெள்ளை நிற காளையின் மீது தண்ணீரை ஊற்றி தேய்த்து குளிப்பாட்டுவது கவினுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. மாடுகள் குளித்து முடித்து வந்ததும் நிலா ஓடி சென்று சிறிய கன்றுகளை கவனித்தாள். துள்ளி குதிக்கும் அந்த கன்றுகளுக்கு புதிய கயிறுகளை மாட்டி அதில் பளபளக்கும் பித்தளை மணிகளை கட்டினாள். கன்றுகள் தலையை ஆட்டும்போது எழுந்த அந்த ஓசை அவளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தது. அமுதா அத்தை ஒரு தட்டில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு வந்தார். அவர் பசுக்களின் நெற்றியில் மஞ்சள் பூசி அழகாக குங்கும திலகம் இட்டார். நிலாவும் அத்தையுடன் சேர்ந்து கொண்டு பசுக்களுக்கு பூச்சூட்டி அழகுபடுத்தினாள். கிராமத்து பெண்கள் அனைவரும் சேர்ந்து பாட்டு பாடியது ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. பொங்கல் பானையில் சர்க்கரை பொங்கல் தயாரானது. கவினும் நிலாவும் கையில் வாழை இலையை எடுத்துக்கொண்டனர். சூடான மணக்கின்ற சர்க்கரை பொங்கலை பசுக்களுக்கு அன்போடு ஊட்டினார்கள். பசுக்கள் மெதுவாக பொங்கலை சாப்பிடும்போது அவற்றின் கண்கள் அன்பை பொழிவது போல கவினுக்கு தோன்றியது. ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை தயார் செய்யும் நேரம் வந்தது. செல்வம் மாமா பெரிய காளைகளின் கொம்புகளுக்கு தங்கம் மற்றும் நீல நிற வண்ணங்களை பூசினார். கவின் அருகில் நின்று வண்ணத்தட்டுகளை பிடித்துக்கொண்டு மாமா கொம்புகளை அழகுபடுத்துவதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அலங்கரிக்கப்பட்ட காளைகள் இப்போது கம்பீரமாக காட்சியளித்தன. அவற்றின் கழுத்தில் மாலைகளும் கொம்புகளில் வண்ணங்களும் மின்னின. செல்வம் மாமா அந்த காளைகளை ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். வீரத்தோடு நடைபோடும் அந்த காளைகளை பார்க்கும்போது நிலாவுக்கு வியப்பாக இருந்தது. மாலையில் கவினும் நிலாவும் ஒரு சிறிய காளை வண்டியில் ஏறினார்கள். மாமா வண்டியை ஓட்ட ஊர் எல்லை வரை அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான பயணம் மேற்கொண்டனர். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளுக்கு நடுவே வண்டி